வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 முக்கியமான தாந்திரீக பரிகாரத்தை பார்க்க போகிறோம். முதல் மணி ஆயில், அதை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நிறைய விதத்தில் நம்ம உருவாக்கலாம். எல்லாத்துக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் வசம்பு. ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குட்டியாக ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. படத்தில் காட்டியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சின்ன பாட்டில், இவ்வளோ சோடு இருக்கிற கண்ணாடி பாட்டில் வாங்கிக்கோங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, வசம்பை நெய்யில் எரியக்கூடிய விளக்கை வச்சு சுடணும். சுட்டு அதில் நல்லா பற்றி அதுலேருந்து புகை வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த புகையை அந்த பாட்டில் வச்சுருக்கோம்ல, அந்த பாட்டிலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வைக்கணும். கொஞ்சம் நேரம் அதோட புகையை உள்ளுக்குள்ளே செலுத்தணும். செலுத்தினதுக்கப்புறம் அந்த வசம்போட புகையை அந்த பாட்டிலோடு சுற்றி அவுட்டரில் அப்படியே நம்ம காட்டணும். சரிங்களா? கொஞ்சம் நேரம் அந்த பாட்டிலை சுற்றி அந்த புகையை காட்டிட்டு, அடுத்தது நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கிராம்பு, கசகசா, ஏலக்காய் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் சோம்பு இருக்குல்ல, அந்த சோம்பையும் உள்ளுக்குள்ளே போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் ஆலிவ் ஆயிலை அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் 5 ரூபா காயின்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 காயின் உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க. இல்லாட்டி 1 ரூபா காயின் இருந்துச்சுனாலும் நீங்கள் 5 காயின் உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க. அந்த மாதிரி அந்த காயின்ஸ் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியான பாட்டில் வாங்கிக்கோங்க. அதோட துளை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆலிவ் ஆயிலை அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அதை மூடி போட்டு நீங்கள் மூடிடுங்க. மூடி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க பேப்பரில். முக்கோணத்தை வரைஞ்சி அந்த முக்கோணத்தோட நடுவில் இந்த கண்ணாடி பாட்டிலை வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலை வச்சுக்கிட்டு அந்த முக்கோணத்தோட 3 கார்னர்லேயும் நம்ம ஒவ்வொரு க்ரீன் கலர் மெழுகுவர்த்தி வைக்கணும். க்ரீன் கலர் மெழுகுவர்த்தி வச்சு நீங்கள் அந்த மெழுகுவர்த்தி ஏற்றணும். ஏற்றி வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீம் ப்ரீஸ், அந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறையிலேருந்து 1008 முறை வரைக்கும் சொல்லுங்கள். இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் புதன்கிழமை புதன் ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி சுக்கிர ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதை நீங்கள் தினமும் ஒவ்வொரு நாள் வரக்கூடிய சுக்கிர ஹோரையிலையும் இல்லாட்டி புதன் ஹோரையிலையும் இந்த மாதிரி மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஆரம்ப நாளில் 108 முறையிலேருந்து 1008 முறை வரைக்கும் சொல்கிறது நல்லது. மற்ற நாளில் நீங்கள் 108 முறை வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 3 மெழுகுவர்த்தி கண்டிப்பாக 10 வைக்கணும். அந்த மெழுகுவர்த்தி க்ரீன் கலரில் இருக்கணும். இந்த பாட்டில் அந்த முக்கோணம் மாதிரி வரைஞ்சோம்ல, அதுக்கு மேலே வைங்க. அந்த மாதிரி வச்சு இந்த மந்திரம் சொல்கிறது நல்லது. நீங்கள் அந்த பாட்டிலை பார்த்துக்கிட்டே மந்திரத்தை சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்க. 7 நாளோ 21 நாளோ தொடர்ந்து இதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆயிலை கையில் உள்ளங்கையில் இடது கை உள்ளங்கையில் ஒரு 3 சொட்டு போட்டு கைகளை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கையில் எண்ணெயை தேய்ச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் 1 ரூபா காயினோ இல்லாட்டி 5 ரூபா காயினோ 5 காயின் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் இடது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் இப்படி மூடிக்கிட்டு ஸ்ரீம் ப்ரீஸ் மந்திரத்தை 108 முறை சொல்லி உங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? இது 7 நாளுக்கு அப்புறம் இது மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் 21 நாள் கழித்து பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும் பவர். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் புதன் ஹோரையிலையோ சுக்கிர ஹோரையிலையோ இல்லாட்டி பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ இதை சொல்லிட்டு வந்தீங்க தினமும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பொருளாதார நிலைமையில் வரும். நீங்கள் பெரிய பாட்டிலை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் தப்பில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ஆகட்டும், அந்த கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறதை நம்ம அடுத்த பதிவில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஆயிலை நிறைய விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான ஆயிலெலாம் இருக்குது. இப்போ அதுக்கான பதிவை நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறோம். பொருளாதாரத்துக்கும் சரி, மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி உறவுகள் ரீதியான பிரச்சனைகளுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம். நல்ல ஈர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது 2வது மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஒரு கண்ணாடி டம்ளர் வேணும். அந்த கண்ணாடி டம்ளரில் நம்மளோட பேர் எழுதிக்கணும். பேர் எழுதிட்டு அந்த பேர் எழுதினதுக்கு ஆப்போசிட் சைடு நீங்கள் உங்களோட பொருளாதார சம்மந்தப்பட்ட தேவைகளை எழுதிக்கோங்க. சிம்பிளாக எழுதிக்கோங்க. நல்ல வேலை கிடைக்கணும், வியாபாரம் செழிக்கணும், பணவரவு அதிகரிக்கணும். இந்த மாதிரி சிம்பிளாக எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஒரு சைடு இன்னொரு சைடு
வந்து 520 அப்படிங்கிற நம்பர் எழுதுங்க. அடுத்த சைடு அந்த 520 எழுதினீங்களே அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து 741 அந்த நம்பர் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர் அட்டை எடுத்து அந்த மஞ்சள் கலர் அட்டையில் ஸ்ரீம் ப்ரீஸ் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. எழுதி அதுக்கான சிம்பல் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த சிம்பலையும் எழுதி அந்த சிம்பலுக்கு கீழே வந்து நீங்கள் இந்த ஸ்ரீம் ப்ரீஸ் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி அந்த அட்டை வந்து கீழே வச்சுருங்க. வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இதை வந்து வைக்கணும். கண்ணாடி டம்ளர் வைக்கணும். கண்ணாடி டம்ளரில் மேலே இருந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ரீம் ப்ரீஸ் மந்திரமும் அந்த சிம்பலும் தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட இடது உள்ளங்கையில் வந்து ஸ்ரீம் ப்ரீஸ் மந்திரத்தை எழுதிக்கிட்டு இடது உள்ளங்கை வந்து இப்படி வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 21 காயின் வந்து உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. அந்த தண்ணி பாட்டிலுக்குள்ளே 21 காயின், அது 1 ரூபா காயினாக இருந்தாலும் சரி, 5 ரூபா காயினாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு நேயர்கள் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் காயின் கிடைக்குதோ அந்த காயின்ஸ் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு வலது உள்ளங்கை வந்து அந்த தண்ணி டம்ளருக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸ்ரீம் ப்ரீஸ் மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. கண்களை மூடிட்டு உச்சரிங்க. இடது கை வந்து பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடியது, வலது கை வந்து நம்ம உடம்புலேருந்து சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போது பிரபஞ்ச சக்தியை நம்ம வாங்கி, அதுவும் அந்த மந்திரம் நம்ம எழுதியிருக்கோம், அந்த மந்திரம் வந்து உடல் முழுவதும் பரவும். அந்த மந்திரத்தோட சக்தி வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடும். அந்த சக்தியை வந்து நம்ம தண்ணிக்கும் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த சக்தி வந்து அந்த டம்ளருக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம், தண்ணிக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணி அப்படியே விட்டுருங்க. அடுத்தது மஞ்சள் கலர் பேப்பரில் ஸ்ரீம் ப்ரீஸ் மந்திரமும் அந்த ரேக்கி சிம்பிளும் வரைஞ்சி இந்த டம்ளருக்கு மேலே வச்சு மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கு மேலே ஏதாவது எலுமிச்சை மூலமோ ஏதாவது வெயிட் வச்சுருங்க. அதுக்கு மேலே ஏதாவது எலுமிச்சை மூலமோ ஏதாவது வெயிட் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டம்ளரை சுற்றியும் ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு எலுமிச்சை மூலம் வைக்கிறது நல்லது. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு திசையும் நோக்கியும் எலுமிச்சை மேலே வைங்க. கண்ணாடி டம்ளருக்கு கொஞ்சம் பக்கத்தில் வைங்க, ரொம்ப தூரத்தில் வைக்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து தென்மேற்கு மூலையில் பண்ணுங்கள். அந்த மூலை இல்லை அப்படின்னா ஈசானி மூலையில் பண்ணுங்கள். ஓகேங்களா? 21 நாள் தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யுங்க. இது பண்ணக்கூடிய நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம், இல்லாட்டி புதன் ஹோரை, சுக்கிர ஹோரை, அந்த ஹோரையில் பண்ணுங்கள். இந்த மாதிரி 21 நாள் பண்ணதுக்கப்புறம் அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சுக்கோங்க. அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பயங்கர ஒரு சக்தி கிடைக்கும். 21 நாள் தான் அது பண்ணணுன்ட்டு கிடையாது. இந்த ப்ராசஸ் வந்து நம்ம லைஃப் டைமாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்லா மணி அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். அந்த எலுமிச்சை மலத்தை வாடுற மாதிரி இருந்துச்சுன்னா மனிதர்கள் கால் படாத இடத்துல எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது எலுமிச்சை மலத்தை வைங்க. நீங்கள் அந்த தண்ணியை வந்து 21 நாள் கழித்து மாற்றிடுங்க. அந்த தண்ணியை வந்து மனிதர்கள் கால் படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி செடிகளுக்கு ஊற்றிடுங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காயின்ஸ் வந்து அப்படியே பயன்படுத்துங்க. திரும்ப பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த காயின்ஸை மறுபடியும் அந்த டம்ளருக்குள்ளே போட்டு புது தண்ணி ஊற்றி இதே ப்ராசஸை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேங்களா? நீங்கள் 21 நாள் கழித்து இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காயின்ஸை வந்து நீங்கள் சேமித்து வைங்க. பணப்பெட்டியிலையோ நீங்கள் பணம் சேகரிக்கக்கூடிய இடத்துல அது ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியில் போட்டு முடிச்சு மாதிரி பட்டி அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஈர்த்து கொடுக்கும். இன்றைக்கி சொன்ன இந்த 2 முறையும் அற்புதமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.